அனைத்து இந்து தமிழ் மீடியா நேயர்களுக்கும் தாமரை ஜெகதீசன் ஆகிய என்னுடைய சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்னைக்கு பொது சிவில் சட்டம் இந்தியாவில் அமலாக இருக்கிறது. இந்த சிவில் சட்டம் குறித்து சிலருக்கு நிறைய தவறான புரிதல் இருக்கிறது. இந்த பொது சிவில் சட்டம் சொல்வது என்ன, இதனால் யாருக்கு பாதிப்பு, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமாக பேசலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான் ஒரு சட்ட ஆலோசகரோ அல்லது முறைப்படியான சட்டமோ படித்தவன் கிடையாது. இருந்தாலும் நம்ம அது சார்ந்த சில தெரிவுகள் நம்ம எடுத்து பார்த்ததுலேருந்து நான் சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, இது சுதந்திரத்திற்கு பிறகான இந்த தேசத்தில் அனைவருக்குமான தேசம்தான் இது இருக்கு. பல்வேறுபட்ட மொழி, பல்வேறுபட்ட இனம், பல்வேறுபட்ட மதங்களை ஒன்றிணைத்து ஒரு தேசமாக இந்த தேசம் இருக்குது. அப்படி இருக்க சொல்ல இந்த தேசத்தில் மட்டும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கு கொண்டு வந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட சட்டங்கள் பிரகாரம் இந்து சிவில் லா அண்டு கிரிமினல் லா 2 விதங்களில் சட்டம் எழுதப்பட்டது. அதில் இந்திய சட்டத்தை பொறுத்தவரையில் 2 சட்டமாக அன்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனியாக பின்பற்றக்கூடியதாக ஷரியத் சட்டம் அப்படின்றதும், கிறிஸ்துவர்களோ மற்ற மதத்தவர்களோ இந்துக்களோ பின்பற்றக்கூடியதாக காமன் இந்திய சட்டம், சிவில் சட்டம் இருக்குது. இது பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு சூழ்நிலைகளில் அப்பப்போ விவாதத்துக்கு வரும், போகும், இப்படி இருக்குது. ஆனால் நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு குடையின் கீழே இருக்கிறதுனால காமன் சிவில் கோட் அப்படின்றது தேவை அப்படின்னு பல்வேறுபட்ட அரசியல் நோக்கர்கள் எல்லாராலையும் முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இதை பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து இந்த விஷயத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த காமன் சிவில் கோடுன்றது கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையில் இருக்கக்கூடிய, அதே போல் இந்த சைடு வங்காளத்திலிருந்து இந்த சைடு குஜராத் வரையிலும் ராஜஸ்தான் வரையிலும் இருக்கக்கூடிய அத்தனை 140 கோடி மக்களுக்குமான சட்டமாகத்தான் இதை பார்க்க முடியுமே தவிர இவர்களை பிரித்து இவர்களை சேர்த்தெல்லாம் கிடையாது. இந்த சட்டம் என்ன சொல்லுது? இப்போ நம்ம சமீபத்தில் நான் சில விஷயங்கள் பார்த்தேன். முகநூல்களில் இந்த மாதிரி பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்ட சில திராவிடிய சிந்தனையாளர்களோ அல்லது கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளோ இல்லை தேச பிரிவினையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களால என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன மாதிரியான ஒரு கருத்து நிலவுது அப்படின்னாக்கா, சொந்த உறவுகளில் அக்கா பொண்ணை கட்டக்கூடாது, மாமா பொண்ணை கட்டக்கூடாது, அத்தை பொண்ணை கட்டக்கூடாது, இந்த மாதிரியான சில விதிகள்லாம் இதில் இணைச்சிருக்காங்க. ஏன்னா இது இந்திய தற்போது இருக்கக்கூடிய என்டிஏன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகம் இதை அமுல்படுத்தணுன்றதுக்கு முன்னாடி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகம் இந்த காமன் சிவில் கோடை அறிவிச்சிருக்காங்க. அதில் இருந்து சில சாராம்சங்களை எடுத்து இந்த திருமண உறவுகளை மட்டும் எடுத்து இங்கே குறிப்பாக முகநூல்கள்லையும் வலைதளங்கள்லையும் இதை தவறான ஒரு பதிவு தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, இந்த இந்திய உறவு சட்டம், இந்த பொதுவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காமன் சிவில் கோட்ல இருக்கிற சாராம்சம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் 1950களில் எழுதப்பட்ட சட்டம். இதில் எதுவும் புதுசாலாம் எதுவும் வரல, அதை அப்படியே தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை பரவலாக 140 கோடி மக்களுக்குமானதாக தான் மாற்றுறாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதில் இந்த உறவுகள் சார்ந்து சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் சில விதிவிலக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. வட்டார வழியாக, மாநிலங்கள் வழியாக, மொழி பேசுபவர்கள் வழியாக அவரவர்களுக்கான சில அடிப்படை உறவு முறைகளில் திருமணம் பெண் கொடுத்து எடுப்பது, சில தேவைகளுக்காக அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த விஷயங்கள் அங்கீகரிக்கப்படுது. ஆகையால சட்டத்தால் இது தடை செய்யப்படுவதாக இருந்தாலும் கூட அங்கீகரிக்கப்படுது. ஆனால் இந்த காமன் சிவில் கோட்ல என்ன பெரிய உண்மை அப்படின்னாக்கா, குழந்தை திருமண சட்டம். நாம இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்திய சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நாம 18 வயது பூர்த்தியானா மட்டும்தான் நம்மளுடைய திருமணம் அங்கீகரிக்கப்படுது. ஆனால்
மதச்சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இது பொருந்தாதவ இருக்கு. ஆனா இதே வந்து கிரிமினல் சட்டம் வந்து இந்திய கிரிமினல் சட்டம். அது வந்து அவங்களுக்கு பொருந்தது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்றது தான். இதுல வந்து சொத்து விவகாரங்கள் இருக்குது. தத்து எடுக்கிற விவகாரங்கள் இருக்குது. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள ஒருங்கிணைச்சு இருக்குது. ஆகையால இந்த தவறான திருமணம் சார்ந்த உறவுகள வந்து இப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அ இது வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்றதெல்லாம் இல்ல. இது வந்து ஆல்ரெடி நடைமுறையில இருப்பதாகத்தான் என்னன்னா யாருன்னா சட்ட நிபுணர்களையோ யாரையோ கேட்கலாம். இது சும்மா இது வந்து கொளுத்தி போடுறாங்க. மக்களை குழப்புவதற்காக. ஆகவே இந்த காமன் சிவில் கோட் என்பது வரவேற்கத்தக்கது. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காகவும், மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இது அவசியம், அவசியம், அவசியம். சீப்பு ஒழிச்சிட்டாக்கா கல்யாணம் நின்னு போயிடும்னு ஒரு ஒரு சொல்லடை இருக்கு. அந்த மாரி இவங்க வந்து இவங்க ஒத்துக்க மாட்டேன், போமாட்டேன், வரமாட்டேன். நாட்டோட வளர்ச்சிக்கு இவங்க கிடையாது. இவங்க வந்து குடும்ப அரசியல் செய்றவங்க. இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ், 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 தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது எல்லாத்தையும் பேசுவாங்க. இத பத்தி சிஏஏவா இருக்கட்டும், இந்த காமன் சிவில் கோடா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் யார விட்டு பேச வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழர் அல்லாதவர்கள தான் வச்சு பேசுவாங்க. நேத்து கூட ஒரு இதுல பார்த்துட்டு இருந்தேன். கான்ஸ்டன்டின்ட்டு டாக்டர் அவரு ஒரு கட்சிக்காரு. அவரு வந்து இந்த விவாதத்துல பங்கெடுக்கிறார். அப்புறம்னா என்னன்னாக்கா, அவரு வந்து தமிழரே கிடையாது. நாங்க தமிழ், தமிழ், தமிழ்ன்னு பேசுவாங்க. எல்லாரும் பார்த்தோம்னாக்கா, தமிழர் அல்லாதவர்கள், தமிழ்ல பேர் இல்லாதவன் தான் தமிழ வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. தமிழர்களே இல்லாத இந்த திராவிடிய ஆட்சியாளர்கள் தமிழகத்த வஞ்சிக்கிறதும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்களை முட்டாளாக்குவதும், குடிகாரனாக்குவதும், பிச்சைக்காரனாக்குவதும், ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்ன ஔவையாருடைய வார்த்தைய இவங்க வந்து கொச்சைப்படுத்தி, இன்னைக்கு வந்து நீ எவ்வளோ குடுப்ப? நீ எவ்வளோ குடுப்ப? இன்னைக்கு தமிழர்களுடைய வாக்குக்கு வந்து ரூ. 200 விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ரூ. 200 ஊப்பின்ற பேர்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க. இப்படி தமிழகத்த பொறுத்தவரைக்கும் தலை நிமிர விடாமல் அ அ குழப்பவாதிகளாகவே வைத்துக்கொண்டு, இவர்கள் அரசியல் குளிர்காய வேண்டும் என்பது இந்த இவங்களுடைய திட்டம். ஆகையால ஓ இன்றைய இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் முகநூல பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, இப்படி இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் இவர்களுடைய நாடகத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணாமலையினுடைய தலைமையின் கீழாக பாரதிய ஜனதா கட்சி 2026ல ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. ஆகையால இது போல குள்ளநரிகளுடைய தந்திரங்கள் எடுபடாது. சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இவர்கள் வந்து செய்யக்கூடிய நாடகங்கள் அப்புறப்படுத்தப்படும். சிஏஏ சட்டமா இருக்கட்டும், காமன் சிவில் கோடாக இருக்கட்டும், முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும், இதை போன்ற எல்லாமே தேச வளர்ச்சிக்காகவும், மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் உருவாக்கப்பட்ட அத்தனை சட்டங்களும் தமிழகத்திலும் அமுல்படுத்தப்படும்.